ஒடியம்மா போங்க, நேராக போனோம் வழியை பார்த்து அப்படி பிச்சு எடுத்துருவோம் வழியே. நம்ம கத்திரிக்காய் பறிக்கிறதுல வந்து இந்த கோணக்காய், நெலிஞ்சிக்காய், சொத்தக்காய்லாம் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம வத்தல் வந்து அரைஞ்சி மாலையில் காய வச்சுருக்கோம். அதை தான் அள்ளிக்கிட்டு இருக்கோம். பெரிய அன்னக்குடியால் நல்லா முக்கால் அன்னக்குடிக்கு அரிஞ்சு போட்டேன். இது வந்து ஒரு படி தான் இருக்கும் போல இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் வத்தல் இன்னும் கொஞ்சோண்டு காயினும் ஈரம் இருக்குது. இன்னும் ஒரு நாள் காய வச்சாக்கா காஞ்சி எடுத்து வச்சிடலாம். மழை பெய்யும் போது இந்த வத்தலை போட்டு புளிக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அங்கே 2 பேர் கடிச்சிக்கிறாங்க. டேய் இங்கே பாருங்கடா, என்ன சண்டை அங்கே 2 பேருக்கும்? அடி வாங்க போகிறீங்க பாருங்க. ரெட்டே ரெட்டே சேட்டா இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாருடி சேட்டா. இந்த இருக்கும் பாரு, அவன் ஃப்ரெண்ட் ஆக மாட்டான். அங்கே வா, அவனை ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு பார்க்குது. அவன் வந்து நைஸ் ஆக மாட்டேங்கிறான், குழச்சிக்கிட்டே இருக்கான். இங்கே உள்ள அத்தனையும் வளைச்சி பிடிச்சி நல்லா ஃப்ரெண்டு பண்ணி வச்சுருக்கு. அதை மட்டும் ஃப்ரெண்டு பிடிக்க முடியல. அதுக்கு தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுது. அவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் ஒத்துக்க மாட்டான்டி தங்கம், அவன் ஒத்துக்க மாட்டான். சேட்டை ஒத்துக்க மாட்டான் அவன். நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். அவன் கிட்டக்க அப்படியே நெளிஞ்சு போகுது, பொறுமையாக போகுது, வாலாட்டிக்கிட்டு வல்லுங்கிறானா. பூந்தடிச்சு ஒடியாந்துடுது பதறிக்கிட்டு. நீனும் ஒரு 1.5 மாதமாக ட்ரை பண்ணி பார்க்குற. நானும் சொல்லி பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கிறான். இங்கே வா, இங்கே வா, இங்கே தானே பிறந்த, மாடியில் தானே கடந்த, வழி தெரியாது, இங்கே வா கேட்ட. நிறைய கலை திரும்ப பொண்ணுதோ. கத்திரி வத்தலில் வெறும் வேப்பம்பூவாக இருக்குது. நம்ம நல்லா காய வச்சு புடைச்சி அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம். தங்கப்பிள்ளை வந்துட்டிங்களா? போங்க, இறங்கு, கீழே இறங்க, இறங்கு. ரசம் தோறி இறங்க மாட்டேங்குது, புளிக்குழம்பு இறங்க மாட்டேங்குது. போ, அவனை 2 பேர் பிடிச்சிட்டு வா. போ, அவனை கூட போய் விளாடு போ. அவனை கூட விளாடுறி. பத்திரமா பார்த்துங்க. அம்மா போய் கத்திரிக்காய் தைக்க போகிறேன். வயலுக்கு போகிறேன். 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கணும். 3 பேரையும். இன்னொருத்தன் எங்கடா? ட்ரெஸ்ஸை விடுமா, அடிச்சிடுவேன். இங்கே பாருங்க ரேகலை பண்ணுறது. எங்கே போனேன்? இப்போதைக்கு இவங்க தான் ஃப்ரெண்டு. அண்ணா ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறானா, அவனை அடிச்சுன்னு போ. சரி விடு, வழியை விடு. இங்கே பாருமா ரெட்டே, அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். என்ன அவன் எவ்வளோ நாளாக நைஸ் பண்ணுறான். பாவம் தானே அவன், பாவம் தாண்டிப்பட்டோ. சின்ன பிள்ளை தானே. எல்லாரையும் நைஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். ஒன்றை தான் நைஸ் பண்ண முடியல இன்னும். சாத்துட்டுமா போட்டுமா 2 இறக்கிதா. எங்கே போன வெயில்ல அவனை ஏன்டா கத்துறானோ. சரி இப்போ கடிச்சிடாம பத்திரமா பார்த்துக்கணும்னா சரியா. இங்கே வருங்க, இப்படி தான் போகுது. வல்லுங்கிறானா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க போய் படுக்குங்க. வருங்க ஆண்டி தங்கம், அதுக்கு ஏக்கமாக இருக்குது. அது வந்து சேர்த்துக்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ பாருங்க, பூந்தடிச்சு ஓடியாந்துடும். நான் ஒன்றும் செய்யலடா அப்படிங்குது. அண்ணா நான் ஒன்றும் செய்யலைண்ணே, உன் கூட கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிறேண்ணே, என்னென்ன கொச்சிக்கிற, நானும் உன் கூட வரேண்ணே அப்படிங்குது. ரெட்டு பிள்ளை பாப்பா சேர்த்துக்கட்டி தங்கம். அது மட்டும் மாட்டாங்கறியா? சரி போங்க, உங்கள் பஞ்சாயத்தை பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை. நம்ம ஆட்டெல்லாம் திறந்து விட்டுட்டு கத்திரிக்காய் மூட்டை பிடிச்சி தைக்கணும். இன்றைக்கி ஆளே கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. 5 பேர் வருவாங்க, 4 பேர் வருவாங்க. இன்றைக்கி 3 பேர் தான் வந்திருக்காங்க. ஒடியாங்க பாபா. மணி வந்து 4:15 ஆகுது. வெய்ய என்ன கிறுக்கு தெரியுமா? சரி ஏஞ்சி வாங்க, ஒடியாங்க. எனக்கும் நேரம் இல்லடி தாங்க, ஒடியாங்க. ஏண்டி அதுக்குள்ளே படுக்கிறதுக்கு 2 சண்டை போட்டுட்ருக்கு.
போங்கடா, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க வேண்டியது. ஆண்டி ஆண்டி தங்கம், ஓடி வா ஓடி வா வா. பா பா ஒடியம்மா போங்க. நேராக போனோம் வழியை பார்த்து அப்படி பிச்சு எடுத்துருவோம். போ அழியே. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அங்கே வந்து கொஞ்சம் கள்ளக்குடி வந்து போட்டு விட்ருப்பாங்க, அதுதான் போய் திங்க போகிறானுங்க. நம்ம வந்து விலைக்கு தான் வாங்கி போட்டிருக்கோம். இன்னும் நம்ம வந்து கல்லை எடுக்கலை. ஒடியா ஒடியா. அள்ளி போட்டிருக்காங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஆளையே காணும். நிற்கிறாங்களா ஒன்றும் தெரியல, கண்ணும் புரியல ஒன்றும் புரியல. வரும் வரும் போடா. ஐயோ அது புள்ள வரலையாம். எங்கேயோ கள்ளக்குடி அள்ளி போகிறேன்னு சொன்னாங்க, ஆளையே காணும். சரி, அவங்க வந்து அள்ளி போட்டோம். அங்கே பக்கத்து வயலில் அங்கே நிற்கிறாங்க. நமக்கு மணி ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு கொல்லைக்கு போகணும். கத்திரி கொல்லைக்கு போக வேண்டியதுதான். அடுப்பில் வேறு டீ வச்சுட்டு வந்திருக்கேன், ஆளுங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு போகணும். போய் தண்ணி பிடிச்சி வைக்கணும். இதுங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துக்கிட்ட தான் பாருக்கு. வயலுக்கு போயிட்டு வரதுக்காட்டி அடுத்த சட்டையை பாருங்கள். ஒரு டப்பா வைக்க மாட்டேங்குதுப்பா. நம்ம கழுவி அந்த கட்டில் வந்து கவுத்து போடுறோமா, காற்றுல கீழே வந்துடுதா, எடுத்து நசுக்கி உடச்சி போட்டுட்டு தான் அடுத்த டப்பா விட்டுடுது. இங்கே பர்றா இங்கே பர்றா. உனக்கு என்ன சரி போட்டுமா ரெண்டுங்கிறேன். வர வர சேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. என்ன குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனை டப்பா உடைக்கிறது ஒரு நாளைக்கு? பண்ணு பரபரப்பு போடு கழி எடுத்து போட்டு சொல்கிறேன். டப்பா கொண்டாடுங்க. அடி வாங்க போகிற, என்கிட்ட வாங்குறியே இல்லை, நீ அவங்கக்கிட்ட வாங்க போகிறடி தங்கம். அதான் எழுத்து அடிக்கிறேன், வரையும் போட்டுறேன் நாள் காலையே. டீயும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கிட்டு வயலுக்கு போகிறோம். சாக்கு எடுத்துகிட்டு போகணும், குண்டா எடுத்துகிட்டு போகணும். இது காய் பிடிக்கிறதுக்கு புது சாக்கு. இது வந்து விலைக்கு தான் வாங்கிக்குவோம். இங்கே வந்து ஒரு சாக்கு வந்து 30 ரூபா. ஒரு சாக்கோட ரேட் வந்து 30 ரூபா. நம்ம 50 சாக்கு 100 சாக்குன்னு மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது. வயலுக்கும் வந்துட்டோம். காய் பறித்து பரதாவில் போட்டு வச்சுருக்காங்க. இதில் சொத்தைக்காயெல்லாம் பொறுக்கிட்டு, கோணக்காய் சொத்தைக்காய் இதெல்லாம் பொறுக்கி எட்டக்க போட்டுட்டு நல்ல காயை மட்டும் மூட்டை பிடிக்கணும். இது மட்டும் கிடையாது, இன்னும் வந்து மூட்டையில் இருக்குது. பழுதா வந்து சின்னதாக இருக்கிறதுனால பொறுக்கிட்டு கொட்டிக்கலான்னு மூட்டையிலே அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் வந்து பறிச்சிட்ருக்காங்க. நான் பாதி கொள்ளைக்கு மேலே வந்து பறிக்க வேண்டியது இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா 4:40. இப்போ நாம் தான் பொறுக்க போகிறோம். ஆட்டுக்கும் வந்து நம்ம இன்னும் அடத்தீவனெல்லாம் அள்ளி வைக்கல, போய் தான் அள்ளி வைக்கணும். ஏன்னா காய் பறிக்கிற கூடலாம் வந்து இங்கே இருக்குது. 3 பேரும் வந்து காய் பறிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்காட்டி முடிஞ்ச அளவு மூட்டையை பிடிச்சி ஓரளவுக்கு தச்சு போட்டுடலாம். அவங்க வந்து டீ குடிக்கிறதுக்கு வருவாங்க, டீ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நம்ம ரெகுலராக வந்து இப்போ 2 மாதமாக கிட்டத்தட்ட வந்து காய் பறிச்சிட்ருக்கோம். அதனால தான் நம்ம ஆட்டு வீடியோ வந்து ரெகுலராக நம்மளால் போட முடியல. ஏன்னா வீட்டு வேலை, வயல் வேலை, ஆடு, அப்புறம் மற்ற வேலைலாம் இருக்கிறதுல, அப்புறம் தண்ணி விடணும், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் என்னால் வேலை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போட முடியலப்பா. கத்திரிக்காய் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பறிச்சிடுவோம். இந்த காய் பேர் வந்து நீட்டு உஜாலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீட்டு உஜாலா இதோட பேரே அதான் சொல்கிறாங்க இங்கெல்லாம். நம்ம சொத்தை காயெல்லாம் பொறுக்கி போகிறோம் இல்லையா, அந்த வளைவு காயெல்லாம் அதெல்லாம் கொண்டாந்து நம்ம ஆட்டுக்கு நறுக்கி வைக்கிறோம். அதுலேயே கொஞ்சம் நல்ல காயாக சொத்தையே இல்லாமல் வளைவு காயை மட்டும் நம்ம நறுக்கி வத்தல் போட்டு வீட்டுக்கு வச்சுக்கிறோம். நான் வந்து காய் பறிக்கிறதும் செஞ்சிடுவேன், மூட்டை பிடிக்கிறதும் செஞ்சிடுவேன், தைக்கிறதும் செய்வேன், எல்லாமும் செய்வேன். எனக்கு எப்படி நேரம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிறது. எல்லாமும் தெரியும், ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளால் வந்து மூட்டை பிடிச்சி தைக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது.
ஃபஸ்ட்டு 2 நாள் மட்டும் நானும் மணிமேரி வந்து காய் பிடிச்சோம். மறுநாள்லேருந்து ஆள் தான் வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஈல்டு வந்து நிறையா இருக்கிறதுனால 2 பேர் சமாளிக்க முடியாதுங்கிறதுனால ஒரு நாளைக்கு 4 பேரும் வருவாங்க, 5 பேரும் வருவாங்க. அது மாதிரி பறிச்சிக்கிறது, காய்க்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பறிச்சிக்கிறது. ஒரு குடியாக கொட்டி அப்பப்போ வந்து குலுக்கி பிடிச்சாதான் அது வந்து மூட்டையும் சாயாமல் இருக்கும். அடுத்தது பெண்டு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா காய் வந்து நிறையா பிடிக்க முடியாது. நம்ம பெண்டு இல்லாமல் பிடிச்சாதான் காய் வந்து நல்லாயிருக்கும். மூட்டையை வந்து பெண்டு இல்லாமல் நல்லா டைட்டாக பிடிச்சி மேலே வேப்பந்தழை வச்சு நம்ம டைட்டாக தைச்சி போட்டோம்னா மார்க்கெட்டுக்கு போகிற வரைக்கும் காய் வந்து ஷைனிங்காகவே இருக்கும். நம்ம தொடாமடான்னு லூஸாக பிடிச்சி போட்டோம்னா நம்ம வண்டி போக போக அந்த வண்டி ஆட்டத்தில் வந்து காய் வந்து ஒன்றோட ஒன்று இடித்து கிராச் ஆகி காய் வந்து வீணாக போய்டும். அந்த ஷைனிங்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல ரேட்டுக்கு காய் போகாது. அதனால தான் நாங்கள் வந்து எப்பயுமே மூட்டையை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி நல்லா டைட்டாக வேப்பந்தழை வச்சு தைச்சி போட்டு விட்ருவோம். எந்த காய் பிடிச்சாலுமே வந்து மேலே வந்து வேப்பந்தழை வச்சு தைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பந்தழை வைக்கும்போது அந்த கசப்புக்கு வந்து சொத்தை வந்து இல்லாமல் இருக்கும். அதாவது நம்ம பொறுக்கிட்டு தான் போடுவோம். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஒன்று வந்து எல்லா காயும் வந்து ஓட்டப்படாமல் இருக்குன்னா மேலே வந்து வேப்பந்தழை வச்சோம்னா நல்லாயிருக்கும். அடுத்தது கூலிங்காகவும் இருக்கும். இந்த காய் வந்து அனல் வந்து உள்ளார இறங்காது, நல்லா கூலிங்காகவே இருக்கும். அதனால் கூடுமான அளவு வேப்பந்தழை தான் வச்சு நாங்கள் மூட்டை பிடிப்போம். அது முருங்கைக்காயாக இருந்தாலும் சரி, எந்த காயாக இருந்தாலுமே வந்து மேலே வந்து வேப்பந்தழை நல்லா வச்சு தைச்சி விட்டுறது. நம்ம காயை வந்து எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோமோ அப்போ வந்து எல்லா காயை விட, அதாவது கத்திரிக்காய் நிறைய பேர் கொண்டுட்டு வருவாங்க, எல்லார் காயை விட ₹1 சேர்த்து போடுவாங்க. அப்போ தான் வந்து சேர்த்து நமக்கு கிடைக்கும். எங்கள் காய் வந்து எப்பயுமே அப்படி தான் போகும். மார்க்கெட்டில் வந்து இன்னார் காய் அப்படின்னா அது தனியாக தெரியும். நாங்கள் வந்து சுத்தமாக ஒரு சொத்தம் இல்லாமல் பொறுக்கிட்டு எங்களை மீறி ஏதாவது 1, 2 மூட்டைக்குள்ளே போனால் தான், மற்றபடி சுத்தமாக பொறுக்கிட்டு தான் போடுவோம். மணிமேகலைலாம் வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அவங்களாம் டீ குடிக்க போகிறாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு தோட்டப்பயிர், டெய்லி வருமானத்துக்காக ஏதாச்சும் ஒரு தோட்டப்பயிர் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பந்தல் பயிர் பண்ணுவோம். பாகக்காய், புடலங்காய், பீக்கங்காய் அது மாதிரி வந்து பந்தல் பயிர் பண்ணுவோம். கூடவே கத்திரிக்கண்ணும் வச்சு விட்ருவோம். இந்த வருஷம் பந்தல் பயிரெலாம் பண்ணல, வெறும் கத்திரிக்கண்ணு மட்டும்தான் வச்சு விட்ருக்கோம். அதுவே இந்த வருஷம் இவங்களுக்கு உடம்பு முடியாததுனால இவங்க மருந்தடிக்காமல் கத்திரிக்காயில் வந்து நிறையா வந்து பாதி வந்து சொத்தை வந்துடுச்சு. இவங்க வந்து மருந்தடிச்சாங்கன்னா கை ஸ்ப்ரேரால் நல்லா செடியெலாம் நினைகிற மாதிரி நல்லா தாராளமாக அடித்து விடுவாங்க. இப்போ நம்ம ஆள் வச்சு அடிக்கிறதுனால வரவங்க வந்து பவர் ஸ்ப்ரேரால் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது என்ன பண்ணால் எல்லாமே காற்றுலேயே பறந்துடுது. செடியில் பட்டுதா படலையாங்கிறதுலாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. ஸ்ப்ரேயர் கணக்குக்கு அவங்களுக்கு காசு. இவங்க மருந்தடிச்சாங்கன்னா செடி வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம சும்மா கை பார்க்கணுங்கிறதுக்காக தான் கொட்டி வந்து பொறுக்குமே ஒழிஞ்சு இதேமாரி வந்து சொத்தக்காய் பொறுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம்லாம் ஆகவே ஆகாது. சும்மா அப்படியே கொட்டி பொறுக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூட்டை எப்படி தைக்கிறதுங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது நான் எப்படி தைக்கிறேங்கிறத வந்து காமிக்கிறேன். நிறைய பேர் ஜென்ஸ்லாம் தைப்பாங்க, அவங்களாம் ஈஸியாக தைச்சி போட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை வேறு மாதிரி கூட தைக்கலாம். 3 பேரில் 2 பேர் டீ குடிச்சிட்டு காய் பறிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் இங்கே இருக்காங்க. இவங்க வந்து மூட்டை பிடிச்சி வச்சாங்கன்னா நான் ஒன்று ஒன்றா தைச்சி போட்டுருவேன். ஏன்னா மணி ஆயிடுச்சு, அதனால் இருட்டிடுச்சுன்னா காய் வந்து சொத்த காய் தெரியாது இல்லையா, அதனால் இவங்கள இங்கே தங்க வச்சாச்சு. இவங்க வந்து இப்போ அலக்கு எடுத்து தடை உடைக்க போகிறாங்க, வேப்பந்தழை வந்து உடைக்க போகிறாங்க. எனக்கு எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த அலக்கு தூக்கி இந்த தழை உடைப்போம் இல்லையா, அது மட்டும் வர மாட்டேங்குதுப்பா. வலிக்கிட்டு தழை வந்து உருவி ஒன்று ஒன்றா கூட்டுது, கிளையாக உடைய மாட்டேங்குது. அது மட்டும் எனக்கும் தெரிய மாட்டேங்குது, அந்த பொண்ணுக்கும் தெரியல. நானும் இதை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது சின்னதாக இருந்தால் நமக்கு திட்டமான அலக்காக இருந்தால் உடச்சிடலாம். இதெல்லாம் தூக்க முடியாத அளவுக்கு உயரமாக இருக்குது. அதை தூக்கி நிறுத்தத்துக்காட்டுமே விடன்னு இருக்குது. நான் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த பொண்ணு வந்து உடைக்கிறாங்க. மூட்டையை ஃபுல் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம தடை வச்சு தைக்க வேண்டியது தான். மேலே வர அரை கொடியாக கொட்டணும். அடுத்து வந்து இந்த ஓரத்துலலாம் வந்து காய் இல்லாமல் நடுப்புறம் மட்டும் காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அந்த வரம்பில் வச்சு தான் நம்ம தைக்குவோம். அதனால் காய் வந்து அடிப்படாமல் இருக்கணும். காயெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தடை வச்சு தடையும் நல்லா உள்ளார மடக்கி விட்டு அதுக்கப்புறம் தைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா தடையை வந்து சின்ன கிளையாக உடச்சிக்கிட்டு அப்படியே பரப்பி வச்சு மூட்டை ஃபுல்லாக, அதாவது அந்த காய் மேலே உள்ள காய் தெரியாத அளவுக்கு பரப்பி வச்சு அப்படியே தைச்சி விட்ருவேன். தடையை வந்து காய் தெரியாத அளவுக்கு எங்கே பார்த்தாலும் பரப்பி வச்சாச்சு. இப்போ வந்து நரம்பு எடுத்துக்கலாம் மூட்டை தைக்கிறதுக்கு. இதை வந்து இங்கே சில பேர் வந்து நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் டொயின் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கங்கிறது தெரியல. இதை வந்து நான் நரம்புன்னு தான் சொல்லுவேன். இங்கேயே சில பேர் வந்து டொயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வேணுங்கிற அளவு எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ நீட்டு நறுக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 2-2.5 முழம் தாண்டி நறுக்கிக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ தூரம் கண்டிப்பாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் நம்ம முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நரம்பு வந்து உருவிக்காமல் இருக்கும், கொனியூசியும் உருவிட்டு வராமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இந்த மூட்டை தைக்கிறத சரியாக எடுத்துருக்கேன்னா என்னன்னு தெரியல. நம்ம இன்னொரு மூட்டை தைக்கிறத பார்ப்போம். இந்த மூட்டையை வந்து தைச்சி முடிச்சாச்சு. கீழே வந்து சாய்ச்சி விட்டுடலாம். சாய்ச்சி விட்டதுக்கப்புறம் அப்புறமா பிடிக்கிற மூட்டையை வந்து இதில் அணைச்சி பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நான் பிடிச்சின்னா மூட்டை வந்து அந்தளவுக்கு சாயாது, செங்குத்துக்கே நிற்கும். ஆளுங்க பிடிச்சாங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்காது. எதிலையாச்சும் முட்டு கொடுத்த மாதிரி நிறுத்தினா தான் மூட்டை வந்து நிற்கும். அதுக்காக மூட்டையை வந்து சாய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த மூட்டையை காயப்பிடிக்குவோம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால நான் வீடியோ வந்து ஸ்பீடு வச்சுருக்கேன். அதனால் கடற்கடன்னு ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ 2வது மூட்டையை நம்ம தைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தழையெல்லாம் வச்சுட்டு தழையெல்லாம் உள்ளார வந்து சாக்குக்கு உள்ளார வந்து விட்டுடணும். வெளியில் வந்து எதுவும் தொங்கக்கூடாது. அது மாதிரி விட்டுட்டோம்னா நம்ம ஊசி குத்துறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எடுத்தவுடனே ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் 2 முடிச்சு வந்து போட்டு விட்டுடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோன் ஊசியை கொடுத்து நம்ம லூஸாகவே வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டைட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நம்ம ஒன்றுக்கா டைட் பண்ணுறதை விட நம்ம எங்கெங்கே குத்தி எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டைட் பண்ணிக்குவேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து எப்படி காய் பிடிக்கிறாங்க பாருங்கள். ஒன்று வச்சு அழுத்துறாங்க. அதுமாரி அழுத்தினோம்னா காய் வந்து கிராச் ஆகிடும். மூட்டையை சும்மா காயை கொட்டி இப்படி ஒரு ஆட்டை அப்படி ஒரு ஆட்டை ஆட்டினோம்னா காய் கரெக்டாக போய் இறங்கிடும். இடுக்கு இல்லாமல் கரெக்டாக இறங்கிடும். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிடுவாங்க மூட்டை. மற்ற ஆளுங்களை விட இவங்க வந்து கொஞ்சம் மூட்டை பிடிச்சிடுவாங்க. நம்மளே பிடிச்சி நம்மளே தைக்கினா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால தான் அவங்கள பிடிக்க சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம லூஸாக கொடுத்து வாங்கினதை இப்போ டைட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கையால் நரம்பை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணி கொடுத்து இன்னொரு கையால் நம்ம இழுத்துக்க வேண்டியதான். நம்ம ஒத்த கையாலேயே பிடிச்சி நரம்பை பிடிச்சி இழுத்தோம்னா சாக்கு வந்து கிஞ்சிட்டு போயிடும். இது ஏன்னா வந்து மெலிசான சாக்கு, 1 யூஸ் மாதிரி தான். ஒரு தடவை பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மூட்டை பிடிக்க முடியாது. இந்த மூட்டை பிடிக்கும் போதே கொஞ்சம் இருட்டிடுச்சு, சூரியனும் மறைய ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி தான்ப்பா நான் வந்து மூட்டை தைக்குவேன். ஒரு மூட்டை தைக்க குறைஞ்சது எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 7 to 10 நிமிஷம் ஆகும். அவங்க 2 பேரும் காய் பறித்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இருட்டியும் போச்சுப்பா. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:50. நல்லாவே இருட்டிடுச்சு. நம்ம லைட் அடிச்சுக்கிட்டு தான் காய் பொறுக்கிறோம். எல்லா காயும் மூட்டை பிடிச்சி வச்சாச்சு. மொத்தம் வந்து 12 சொச்சம் இருக்குது. எல்லோரும் வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. நமக்கு இன்னும் ஒரு 4 மூட்டை இருக்குது. அதை வந்து தைக்கணும். எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 7:20. நமக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேலை இருக்குது. இவங்களும் வந்து நேரம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு காணுன்ட்டு லைட் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மூட்டையை தைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். சொத்தக்காயெல்லாம் எப்பயுமே கையோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் ஆட்டுக்கு நறுக்கி வைக்க. இப்போ நேரம் ஆனதுனால காலையில் எடுத்துக்கலாம். எல்லோரும் வீட்டுக்கு கிளம்ப சொல்லியாச்சு. நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.